ஹாய், ஐம் சங்கரி சன்மிதா ஃபேஷன்ஸ் வெங்கை வாசல் சென்னை. போன வீடியோல நம்ம ஹாஃப் காலரோட பேக் பேட்டர்ன், அதாவது பேக் பார்ட் எப்படி லைனிங்ல கட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களோட பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க ஃபோல்டு பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோல்டிங்க்கு கரெக்டா வந்து உங்க சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் தள்ளி, ஏன்னா நமக்கு ஹூக் அண்ட் ஐ வேணும் இல்லையா, அதனால ஒரு 1/2 இன்ச் தள்ளி ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி ஒன்று டிரா பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோல்டிங் சைட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து டிரா பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டிங் சைட்ல ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒரு 1/2 இன்ச்சுக்கு டிரா பண்ணிக்கோங்க போதும். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேல நீங்க ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேக் பார்ட்ஸை கரெக்டா வச்சுக்கோங்க. ஸோ மேல கீழே எல்லா பக்கமும் சைட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு சீம் அலவன்சஸ் இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. இப்போ உங்களோட அலவன்சஸ் இங்க வந்து நம்ம சீம் அலவன்சஸோட தான் நம்ம கட் பண்ணிருப்போம். ஸோ தட் அதை அப்படியே ட்ரேஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட பேக் பார்ட்டை அப்படியே ட்ரேஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். வெரி ஈஸி. ஸோ நாச்சஸ் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் லைன்ஸ் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பேக் பார்ட்டை தனியா எடுத்துட போறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு மார்க்கிங் கைட்லைன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும், ரைட்? ஸோ இப்போ இதுல வந்து ஒரு 1/2 இன்ச் நீங்க தனியா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்மளோட ஷோல்டர் அளவு. அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட ஆர்ம் ஹோலோட அளவு, ஓகேவா? பேக் ஆர்ம் ஹோலோட அளவு. ஓகே, வெரி ஈஸி மெத்தட் தான் நான் டீச் பண்ண போறேன். ஸோ டோன்ட் வரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருந்து உங்களோட நெக் வித் எவ்வளோ இருக்கு அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஷோல்டர். ஆல்ரெடி ஷோல்டர் நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா, பேக் பார்த்து எடுத்துட்டோம். இப்போ இங்க இருந்து 3 இன்ச்சஸ் இருக்காங்கிறத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நம்ம 3 இன்ச்சஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ இது வரைக்கும் வருது 3 இன்ச்சஸ். இங்க இருந்து உங்களோட ஃப்ரண்ட் நெக் வந்து இப்ப இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்மளோட நெக். ஓகே, ஸோ இப்ப இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களோட ஃப்ரண்ட் நெக் எவ்வளவு லென்த் வேணுமோ நீங்க அதை வச்சுக்கோங்க. 6 6.5 7 எவ்வளவு வேணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம். நான் வந்து எவ்வளவு வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 7 இன்ச்சஸ் வந்து வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்ப இந்த லைனையும் எப்பயும் போல எல் ஷேப் பண்ணி எடுத்துருங்க. இப்ப இங்க உங்க நெக் டிசைன் என்ன வேணாலும் நீங்க வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் நெக் கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு நெக் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி கொடுக்குறேன் பாருங்க. இப்படி வச்சுட்டு உள்ள வந்து இப்படி ஒரு நெக் கொடுக்குறேன். ஓகே, நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்ல இப்படி வளைச்சும் கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க ஆல்ரெடி வந்து ஒரு 3/4 வந்து இன்வெர்ட்ஸ் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ இந்த லைன்ல இருந்து இப்ப மறுபடியும் அந்த லைன்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் இன்வெர்ட்ஸ் வரணும். ஏன்னா ஃப்ரண்ட் எப்பயுமே பேக்கை விட இன்வெர்ட்ஸ் பாயிண்ட்ல தான் இருக்கும், அதனாலதான். ஓகே, ஸோ இப்போ இந்த லைன்ல இருந்து இது ஆல்ரெடி இன்வெர்ட்ஸ் வந்த லைன். ஸோ இப்போ இதுதான் மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து அகைன் ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம இன்வெர்ட்ஸ் வரணும். 1/4 இன்ச் வந்தா போதும், ரொம்ப வரணும் அவசியம் இல்லை. வந்துட்டு இப்போ இந்த லைனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா ஃப்ரண்ட் வந்து அப்பதான் உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு பிசுறுமே இல்லாம இருக்கும், அந்த ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ லிட்டில் பிட் ரொம்ப லைட்டா இப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்ப இங்க கட் பண்ணோம்னா இங்கேயும் கட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா, ஸோ தட் சின்னதா இப்படி ஒரு கட் வந்து நமக்கு வரும் சீம் அலவன்சஸ்ல. ஓகே, ஸோ சின்னதா தான் நம்ம கட் பண்ணுவோம் காலர்ல, ரொம்ப வராது கட்டு. ஸோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரைட்? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடலாம். அப்பெக்ஸ் பாயிண்ட்ன்றது வந்து உங்களோட நிப்பிள் பாயிண்ட் தான். ஸோ இந்த லைன்ல இருந்து உங்களோட அப்பெக்ஸ் லென்த் எவ்வளோங்கிறத மார்க் பண்ணுங்க. ஸோ என்னோட அப்பெக்ஸ் லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10.25. ஓகே, இப்போ இங்க 10.25 வருது. அதே மாதிரி அப்பெக்ஸ் வித் இந்த 10.25க்கு நேரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட அப்பெக்ஸ் வித் வந்து பாத்தீங்கன்னா 3.6. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட அப்பெக்ஸ் பாயிண்ட். இப்போ இந்த இதுக்கு நேரா தான் நமக்கு டாட் பாயிண்ட் வரணும். எப்பயுமே அப்பெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1 இன்ச் டவுன்ல வந்து நீங்க டாட் வைங்க. எண்ட் டு எண்ட், அதாவது அப்பெக்ஸ் பாயிண்ட்லயே நீங்க வச்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்காது, ரொம்ப பாயிண்டடா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் டவுன் பண்ணிப்போம். ஸோ இப்போ இங்க இருந்து
நீங்க என்ன பண்ணணும்னா இந்த லைன்ல ஃபுல்லஸ்ட் பஸ் லென்த் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுங்க. இல்லைன்னா உங்களோட டாட்டோட அளவு பிளவுஸ்ல லென்த் எவ்வளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து பாடியில இருந்து எடுத்ததுனால ஃபுல்லஸ்ட் பஸ் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் 13.5 இன்ச்சு. ஸோ அதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ப இங்க டாட் லெக்கோட வேல்யூ பாருங்க 2 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ் தான் வந்திருக்கு. ஸோ அவ்வளவுதான் போதும். நீங்க சும்மா 4 இன்ச் கொடுக்கணும் 5 இன்ச் கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ என்ன வேல்யூ உங்களோட வேல்யூவோ அதை மட்டும் நீங்க கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு பெர்ஃபெக்டா கிடைக்கும். ஓகேவா? எஸ், முடிஞ்சுது. இப்ப இது இங்கதான் நம்மளுக்கு அண்டர் பஸ்ட் வரும். ஸோ அந்த லைனை வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பிளவுஸ் பண்ணும்போது கான்செப்டை மட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். என்ன டைப் ஆஃப் பிளவுஸ்னாலும் ஈஸியா நம்மளால பண்ண முடியும். இப்போ இந்த அபெக்ஸ் பாயிண்ட்டுக்கு நேரா நான் என்ன பண்றேன்னா என்னோட சென்டர் பஸ்ட் இருக்கு இல்லையா அந்த டாட் வந்து சென்டர் டாட் மார்க் பண்றேன். அதே மாதிரி இந்த அபெக்ஸ் பாயிண்ட்டை வந்து இப்படி கிராஸா வச்சுட்டு என்னோட தேர்ட் டாட்டான ஆர்ம் ஹோல் டாட்டையும் நான் மார்க் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்ம் ஹோல் டாட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க வரும். ஓகே, ஆர்ம் ஹோல் டாட் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி சென்டர் டாட் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே 1/4 இன்ச் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ டாட்டோட இன்டேக் இங்க நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அதுக்கு ஒரு ஈஸி டெக்னிக் இருக்கு. இப்போ இந்த பஸ் லைனுக்கு நேரா உங்களோட பஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பாடியில எடுத்தீங்கன்னா அது கிடைக்கும். இதே அளவு பிளவுஸ்னா கிடைக்காது, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 9.25 வந்துச்சு. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை நான் இங்க மார்க் பண்றேன். இங்க வருது நம்மளோட அளவு. ஸோ இது அப்படியே வச்சிடுங்க. ஸோ இப்போ பஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு 9.5. ஸோ அதை நான் இங்க வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட். ஓகே, இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து வேஸ்ட் ரவுண்டோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் இல்லையா? வேஸ்ட் மெஷர்மெண்டோட வேல்யூ நமக்கு தெரியும். அதை நீங்க வச்சு பண்ணாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா இங்க பாருங்க, இங்க நான் வேஸ்ட் ரவுண்டோட மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். என்னோட வேஸ்ட் ரவுண்டோட மெஷர்மெண்ட் எவ்வளவுனா 8.3. வேஸ்ட்னா கீழே பட்டி இருக்கு இல்லையா, பட்டி கிட்ட எடுப்போம்ல, ஹூக் சைட்ல எடுத்துருப்போம் இல்லையா அந்த மெஷர்மெண்ட். இப்ப இதை மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் தான் வச்சிருக்கேன். இப்ப இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை இந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இப்படி ஸ்ட்ரைட்டா கனெக்ட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு வேல்யூ கிடைக்கும் பாத்தீங்களா, அதுதான் உங்களோட டாட் இன்டேக்கா நீங்க வச்சுக்கணும். இங்க பாருங்க, எனக்கு இங்க 2 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் 1 இன்ச், இந்த பக்கம் 1 இன்ச் வந்து நம்ம வச்சுக்க போறோம். ஸோ இப்போ இந்த பக்கம் ஒரு 1 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1 இன்ச். ஓகே, ஸோ இப்போ இதை ரெண்டத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணிட போறீங்க. ஸோ அவ்வளவுதான், நம்மளோட டாட் வந்து முடிஞ்சுது. இப்போ இங்க இருந்து ஸ்டாண்டர்டா நீங்க வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான். இப்ப இதையும் நீங்க இப்படி கனெக்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான், இப்படி நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சீம் அலவன்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த பக்கம் ஹூக் தைக்கிறதுக்கு ஒரு அதே மாதிரி இப்ப இங்க வந்துட்டு காலர் நெக்னால நீங்க ஸ்ட்ரைட்டாவே தச்சுக்கலாம். இதே இது லோ நெக் கொடுக்குறீங்கன்னா இங்க 1/4 இன்ச் கட் பண்ணணும். காலருக்கு வந்து நம்ம கட் பண்ண அவசியம் இல்ல. இப்போ 1/4 இன்ச் சீம் அலவன்சஸ் இங்க கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே பாட்டம் ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு 1/4 இன்ச் சீம் அலவன்சஸ். ஸோ கண்டிப்பா சீம் அலவன்சஸ் கொடுக்கணும். ஆல்ரெடி இங்க பேக்குக்கு சீம் அலவன்சஸ் கொடுத்து வச்சிருக்கிறதுனால அந்த பாயிண்ட்ல போய் நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நெக்குக்கு சீம் அலவன்சஸ் நம்ம இங்க இருந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி இங்க வந்து சீம்ஸ் வந்து ஷோல்டருக்கு இருக்கு. ஸோ அந்த லைனை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, புரியுதா? ஸோ இப்போ இங்க இருந்து இப்படி கட் பண்ணி இப்படி வந்து இதுல இப்படி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் எப்படி கட் பண்றேங்கிறத பாருங்க. ஸோ பேக் பார்ட்ல இருந்து தான் நம்ம ஈஸியா நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்றோம். ஸோ இப்போ நெக் அப்படி வந்து இப்படி கட் பண்ணிருக்கேனா. இப்போ இது சீம்ஸ் கட் பண்ணியாச்சா? இப்போ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹூக் அண்ட் ஐ வைக்கிறதுக்கான சீம் அலவன்சஸ். இப்போ டாட் தைக்கிறதுக்கான சீம் அலவன்சஸ். அப்படியே இந்த எண்டு போயிடுறோம். இது பேக் சீம்ஸ்ல இருக்கிற அந்த சீம்ஸை அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே,
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் இப்படி கிராஸா கட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் நான் சொல்றேன். இப்போ இங்க டாட் இருக்கு இல்லையா, இப்படி நீங்க டாட்டை இப்படி பிடிக்கும் போது லைட்டா வந்து இந்த ஆம்ஹோல் கிட்ட ஒரு அப் அண்ட் டவுன் வந்து வரும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை இப்படி மடிச்சு வச்சுட்டே கட் பண்ணிடுவோம். தெரியுதா? இங்க பாருங்க, இந்த டாட் மேல இப்படி வச்சு நான் அப்படியே கட் பண்றேன். இங்க பாருங்க, இந்த சீம்ஸை அப்படியே கட் பண்றேன். அவ்வளவுதான். இந்த இடத்துல சின்னதா ஒரு கேப் இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி முடிஞ்சது. இப்போ நீங்க இந்த லெக்ஸ் டாட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டிச் பண்றப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எல்லா டாட் கிட்டையும் ஒரு நாச்சஸ் வந்து கண்டிப்பா கொடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் கிட்ட மட்டும் நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்ததே போதுமானதுதான். ஓகே, ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் கட்டிங் டன். ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து யோக் எப்படி கட் பண்றதுன்றத பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய், ஐ எம் சங்கரி, சன்மிதா ஃபேஷன்ஸ், வெங்கை வாசல், சென்னை. நம்ம இந்த கிளாஸ்ல ஹாஃப் காலர் பிளவுஸுக்கான ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங் எடுத்துட்டு நீங்க வந்து அதை 4ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆல்ரெடி இது 2ஆ ஃபோல்டிங்ல இருக்கு, தெரியுதா? ஸோ 2ஆ ஃபோல்டிங்ல இருக்கு. இதை நான் மறுபடியும் இப்படி 4ஆ ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பார்த்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு நான் இப்படி கரைப்பாகம் வந்து கீழே டவுன் சைடு இருக்கிற மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு உங்களுக்கு எது வந்து கைக்கு வாட்டமா இருக்கோ அந்த பக்கமா போட்டு மடிச்சு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட ஸ்லீவ் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ இது லைனிங் பிளவுஸ் தான் அப்படின்றதுனால நான் தச்சு உள்பக்கமா திருப்ப தான் போறேன். அதனால எனக்கு ரொம்ப சீம் அலவன்சஸ் வந்து இங்க விடணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே விட்டுக்கிறேன். ஆல்ரெடி செல்வேஜஸ் தான் இருக்குன்றதுனால நான் வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு அந்த செல்வேஜஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்சஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா நீங்க உங்களோட ஃபுல் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸ்லீவோட ஃபுல் லென்த் வந்து எனக்கு 8 இன்ச்சு. ஸோ ஒரு 8 இன்ச் அப்படின்றது நான் வந்து ஒரு 8.5 இன்ச்சா கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியா இருந்தா இந்த ஸ்லீவ் நல்லா இருக்கும், அதனாலதான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், 8.5 இன்ச்சு. ஸோ இப்போ இதோட ஸ்லீவோட அகலம் வந்து நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இப்போ கேப் ஹைட் எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். கேப் ஹைட் அப்படிங்கிறது நத்திங், உங்களோட செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 10 போட்டு வரக்கூடிய வேல்யூ தான் உங்களோட கேப் ஹைட். ஸோ என்னோட செஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 35. ஸோ அதுல டிவைடட் பை 10 பண்ணீங்க அப்படின்னா 3.5 வரும். ஸோ நான் இங்க 3.5 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கிரவுன் பார்ட்ல இருந்து 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அடிக்கை உயரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. ஓகேவா? ஸோ இந்த லென்த் தெரிஞ்சாலும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அளவு பிளவுஸ்ல எல்லாம் இதை வச்சு மார்க் பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்ற மெத்தட் ஃபாலோ பண்றீங்கன்னா இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெரி ஈஸி. ஓகே, ஸோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, உங்களோட ஆர்ம் ஹோலோட பாதி வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்போ 18 வருதுன்னா 9, அதே இது இப்போ 14 வருதுன்னா 7. ஸோ என்ன அளவு வருதோ அந்த அளவுல பாதி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 9.1 வந்திருக்கு. ஸோ அதை இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கேப் ஹைட்ல எங்க வருதுன்னு பாருங்க. 9.1 எனக்கு இங்க வருது. ஓகேவா? சோ இப்போ இந்த லைனையும் கனெக்ட் பண்ண போறேன் நான். கனெக்ட் பண்ணியாச்சா? இப்போ இந்த 2 லைனுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்துடலாம். எடுத்தாச்சா? சோ இப்ப இங்க இருந்து நம்ம ஒரு 1 சென்டிமீட்டர் மேல் பக்கமா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி வந்து இது வந்து இப்படி வந்து இது அப்படியே லைட்டா அப்படி கர்வ் பண்ணி இங்க போறோம். ஓகே, ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தா ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கையாலேயே இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து இந்த லைனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ண வைங்க. ஆச்சா? இப்போ இத அப்படியே டர்ன் பண்ணி இங்க பாருங்க, இந்த லைன் அப்படியே டர்ன் பண்ணி இந்த லைனை ஒட்டி தான் போகணும். இப்படி கீழே இறங்கிடக்கூடாது பேக் ஆர்ம் ஹோல். ஓகே, ஸோ லைட்டா அப்படி ஒரு கர்வ் வரும், அவ்வளவுதான்.
தெரியுதா? சின்னதா. அப்ப இங்க இருந்து வந்து இப்படி கட் தான் பண்ணணும். இப்படி வந்து இப்படி சின்னதா ஒரு கட் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போயிடணும். ஓகே. இப்ப ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் எப்படி மார்க் பண்ணணும்னா, இங்க இருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சாரி 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த நடு பாயிண்ட்ல இருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வருமா? இப்ப இங்க இருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் டவுன்வர்ட்ஸ்ல மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி இங்க 1.5 மார்க் பண்ணோம்ல, இங்க வந்து இப்போ 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். சோ இங்க இருந்து இப்படி போய் இப்படி கீழ் வழியா போகணும். ஓகேவா? சோ இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கும் பேக் ஆர்ம் ஹோலுக்கும் பண்ணக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகே. சோ இப்படி வந்து உங்க ஆர்ம் ஹோல் அப்படியே டர்ன் பண்ணி இப்போ இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி புரியுதா? சோ இது பேக் ஆர்ம் ஹோல், இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். இப்ப இந்த ஆர்ம் ஹோல வந்து நீங்க டேப் வச்சு அளந்து பார்க்கணும். ஓவராலா உங்களோட ஆர்ம் வேல்யூ எவ்வளவு வரணும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, பேக் அண்ட் ஃப்ரண்ட். இந்த ஆர்ம் ஹோல் கட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, சோ இந்த அளவு வருதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. சோ இங்க பாருங்க, ரெடி அளவுல தான் எடுக்கிறேன். சீம் அலவன்சஸ் எல்லாம் விட்டுட்டேன் நான். விட்டுட்டு இப்படி நீங்க இந்த டாட் வரைக்கும் மெஷர் பண்ணுங்க. எனக்கு 6.25, அப்புறம் விட்டுட்டு எனக்கு கிட்டத்தட்ட 8.75 வருது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். ஓகே. இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து எனக்கு 8.75 இருந்தா ஓகே. எஸ், எனக்கு கிட்டத்தட்ட 9.25 இருக்கு. அதிகமா தான் இருக்கு. பெர்ஃபெக்ட்லி ஃபைன். இப்போ பேக் ஆர்ம் ஹோலையும் அதே மாதிரி நம்ம செக் பண்ணிக்க போறோம். ஸோ நீங்க ஃப்ரண்ட் செக் பண்றீங்களோ இல்லையோ, பேக் ஆர்ம் ஹோல் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வந்து நமக்கு என்ன அளவோ அந்த அளவு நமக்கு ஸ்லீவ்ல வரணும். எனக்கு 9.1 இருக்கு. ஸோ பேக் ஆர்ம் ஹோல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், கரெக்டா 9.1 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த சேஞ்சஸுமே நமக்கு பண்ண தேவையில்லை. இப்போ உங்களோட ஸ்லீவோட ரவுண்ட் எவ்வளோங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்லீவ் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6.25. அதை மார்க் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு சீம் அலவன்சஸ் பேக்ல எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ அதே அளவு இங்க கொடுத்துக்கோங்க. எனக்கு நியர்பை நான் 2.5 கொடுத்துருக்கேன். ஸோ அதே அளவை நான் இங்க கொடுத்துறேன். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆகாம இருக்கும். அதுக்குதான். ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் எதுவும் வராம ஸ்லீவ் பத்தாம போறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க அவங்க கொஞ்சம் நல்ல ஃபேட்டா இருப்பாங்க அப்படின்றதுனால இஃப் இன் கேஸ் பிரிச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். ஆக்சுவலா நமக்கு 1.5 இன்ச் சீம் அலவன்சஸே மோர் தென் இனஃப். இப்போ மேல நம்ம ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்சஸ் கொடுத்து கட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் பேக் ஆர்ம் ஹோல தான் நீங்க கட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணணும். இப்போ ஸ்லீவை இந்த மாதிரி ஓபன் பண்ணி போட்டுட்டு இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எந்த ஒரு அப் அண்ட் டவுனுமே இல்லாம பாத்துக்கோங்க. இப்ப இந்த சீம் அலவன்சஸ் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு உங்களோட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல கரெக்டா கர்வ் பண்ணி கரெக்டா அந்த 1 சென்டிமீட்டர் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணதான் உங்களுக்கு வரும், புரியும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்லீவ் கட்டிங் வந்து முடிஞ்சது. இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட்னு மேலே எழுதுறீங்களா அதே மாதிரி இந்த துணி அப்படியே திருப்பி போட்டு இந்த பக்கமும் எழுதி வச்சுக்கோங்க. தைக்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மொத்தமா எல்லாத்தையுமே எப்படி போட்டு கட் பண்றது, அப்படி அதாவது மெயின் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.